ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்திஸ் லைஃப் ஸ்டைல். நிறைய நியூ மாம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டில் இருந்தாலே சில காரணங்களுக்காக பம்ப் பண்ணி தான் மில்க் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்க நிறைய மாம்ஸ் குழப்பம் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ நான் போடலான்னு இருக்கேன். Woovlap wearable breast pump parts and detailed review. ஆக்சுவலாக நான் வந்து வியரபிள், அப்புறம் மேனுவல், அதுக்கப்புறம் வந்து நார்மல் எலக்ட்ரிக் பம்ப், இந்த மாதிரி நிறைய 3-4 பம்பு வாங்கி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் வந்து மணியை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த மாதிரி 100 to 150 ml வரைக்கும் பிரெஸ்ட் மில்க் எடுக்கிறதுக்கு ஒரு 3 to 6 month பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த பம்பில் எடுத்துடலாம். இதுதான் வந்து மோட்டரோட பார்ட்டு, இதான் மெயின் பார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இருக்குது. இதில் அவருக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுதாங்க. சில டைம் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட சம்டைம் வந்து ஆன் ஆகாது. எனக்கு நிறைய டைம் அந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ கூட அந்த டச்சிங் சென்சார் வந்து லேட் ஆகுது பாருங்களேன். A few moments later. சம்டைம்ஸ் தான், சில டைமில் இந்த மாதிரி டக்குனே ஸ்டார்ட் ஆகிடும். சில டைம்ஸ் நான் வந்து டக்குன்னு பண்ணும்போது லேட் ஆகும். அந்த ஒரு இது மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இது நம்ம வந்து லெவல் 9 வரைக்கும் வச்சுக்கலாம். லெவல் 1லேருந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பம்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 11 ஒரு 3-4 வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே இது ஸ்மூத்தாக இருந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே ஃபீல் ஆகுது. நிறைய ரிவ்யூஸ்லையுமே நிறைய மாம்ஸ் வந்து இந்த லவ் லேப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 5, 6 இந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி 8, 9 வரைக்குமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மோட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இது மோட் வந்து இது வந்து நார்மல், இது வந்து கொஞ்சம் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது எஃப்க்கு சேஞ்ச் ஆகிடும். இது வந்து லைட்டில் இருந்து அப்புறம் நார்மல் ஆகிற மாதிரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா மோடுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மோட்டர் பார்ட்டோட வீடியோ அப்போ தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ட் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். இந்த பார்ட் இருக்குது பாருங்கள். இந்த சிலிக்கானை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நம்ம ஈஸியாக அப்படி மாட்டிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு 1 minute தான் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பார்ட் இருக்கும், இது பாருங்கள். இந்த பார்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா மாட்டிடலாம். இதுதான் வந்து அந்த செக் பண்ணி கொடுக்குற இது வந்து இந்த ரெண்டுமே வந்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்ட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் யூஸ்க்காக ஒரு 2 பார்ட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா கேப்பு, இதை மூடி வைக்கிறதுக்காக கேப்பு. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க நீங்கள் அசம்பிள் பண்ண போகிறது. கடைசியாக வந்து இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, மோட்டரோட கனெக்ஷன், இதை வந்து இந்த மேலே வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு. இவ்வளோதான். ஜஸ்ட்டு 4 ஐட்டம்ஸ் தான். இந்த 4 ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவங்க கேப் ஒன்று கொடுத்துருவாங்க லவ் லேப்பில். இதை நம்ம அப்படியே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை அப்படியே வந்து இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இதோட கனெக்ஷன் பார்ட்டே வந்து இவ்வளோ தான். 1, 2, 3, 4, 5 பார்ட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டெரைல் பண்ண போகிறோம். ஸ்டெரிலைசேஷன் பற்றி முக்கியமாக நான் பேசிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த கேப்பு, நிப்பிள் இதை அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அப்படி இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டெரிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கன் பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த சிலிக்கன் பார்ட்ஸையும் நம்ம வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் போட்டுறவே கூடாது. இப்போ நீங்கள் ஒரு 3 months யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிற வேண்டியது முக்கியம் இல்லையா. இந்த பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம குளிப்போல் அந்த மாதிரி தண்ணியில் தான் அதில் வந்து போடணும். ஹாட்டாக போட்டுறவே கூடாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லாவே வந்து ஹாட்டாக போட்டுக்கலாம். இது அப்புறம் நம்ம ஃபீட் பண்ணுற பாட்டில் இதெல்லாம் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் தான் நம்ம வந்து ஸ்டெரைல் பண்ணணும். இந்த சிலிக்கான் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம நார்மலாக வெதுன்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டியூப் வந்து நீங்கள் ஸ்டெரைலே பண்ணிடவே கூடாது. இதில் லைட்டாக ஒரு வாட்டர் பட்டாலும் அந்த மோட்டர் வந்து டேமேஜ் ஆகிடும். இதையும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. எப்பயாச்சும் ஒரு வாட்டி ரொம்ப 1 month 15 days கொண்டு இதை தனியாக அவுத்து கூட நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம். டிஷ்யூவாலேயோ இல்லை ஸ்டெரைலோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த லவ் லேப்பில் இல்லைங்க. ஏன்னா இது வந்து வியரபிள் கிடையாதுன்றனால நம்ம வந்து அந்த சைஸ் பிரச்சனை எதுவும் இருக்காது. நம்ம வந்து ஹேண்டில் பிடிச்சி தான் வந்து நம்ம பண்ணுறோம். அந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆகும். வியரபிளுக்கும் இந்த நான் வியரபிளுக்கும் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது மட்டும்தான். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாங் டைம் யூஸுக்கு வந்து இது வந்து நல்லா ஒரு ரிலையபிளாக இருக்குது.
அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியரபிள் ப்ரோ மாம் அப்புறம் வந்து பம்ப் டு கிராடில் இது எல்லாமே நான் ஸ்டாக் வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட பாப்பா உஃபைரா உங்களுக்கு தெரியும். நான் வந்து அவளோட ப்ரெக்னென்சி ஜேர்னி எல்லாமே போட்டுட்ருக்க காரணத்தினால இதையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். நான் வியரபிள் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பம்ப் யூஸ் பண்ண ஒரு மதராக சொல்கிறேன். லவ்லாக் வந்து இட்ஸ் அ பெஸ்ட்டு இந்த மார்க்கெட். ஓகே, இது டைம் இருக்குது, என்னால் வியரபிள் யூஸ் பண்ண முடியும், கையில் பிடிச்சி நான் பம்ப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ பெஸ்ட் திங். அது உஃபைராவோட பர்த் ப்ரெக்னென்சி ஜேர்னிக்கு வந்து நான் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச். பாய்.